118 இந்த நம்பர் தான் இப்போதைக்கு தமிழ்நாட்டோட மந்திர சொல். இது கொஞ்சம் சிம்பிளா புரிஞ்சுக்குவோம். தமிழ்நாட்டுல மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அதுல ஒரு கட்சி ஆட்சி அமைக்க தேவையான சிம்பிள் மெஜாரிட்டி, அதாவது சாதாரண பெரும்பான்மைங்கிறது எவ்வளவு? 234 ரெண்டால வகுத்து அதோட ஒன்னு சேர்த்தா வர்ற எண் தான் இந்த 118. அதாவது பாதிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களோட ஆதரவு. தாவேகா இப்போ 107 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. அப்படி என்றால் அவங்களுக்கு இன்னும் 11 இடங்கள் தேவைப்படுது. அந்த 11 சீட்டு அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? சட்டமன்றத்துல நடக்கிற நம்பிக்கை வாக்கெடு போட போது, அதாவது ஃப்ளோர் டெஸ்ட் அப்போ என்ன நடக்கும்னு கொஞ்சம் லாஜிக்கலா பார்ப்போம். முதல்ல தாவேகா 107 இடங்களோட தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்கு. ரெண்டாவதா, மாநில ஆளுநர் தனிப்பெரும் கட்சி அப்படிங்கிற விதியோட அடிப்படையில தாவேகாவை ஆட்சி அமைக்க அதிகாரப்பூர்வமா அழைப்பார். மூணாவதா நடக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ராஜதந்திரம். பெரும்பான்மைக்கு தேவையான அந்த 11 இடங்களை நிரப்ப எதிர்க்கட்சி கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ், விசிகா அல்லது பாமக மாதிரியான கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க வெளியில இருந்து தர்ற ஆதரவு மூலமா, அதாவது அவுட் சைட் சப்போர்ட் மூலமா தாவேகா ரொம்ப ஈஸியா பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும்.